டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஜாகிரஃபி 180 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு 10th ரிவிஷன் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷின், ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடு. ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடு. ஆப்ஷன் சி இந்தியா. செகண்ட் கொஷின், இந்திய நில எல்லையின் நீளம். இந்திய நில எல்லையின் நீளம். ஆப்ஷன் சி 15,200 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், பொறுத்துக. இந்தியாவின் எல்லை நாடுகளை சரியாக பொறுத்துக. திசை, அதோட நாடுகள் கொடுத்துருக்காங்க. மேற்கு, வடமேற்கு, வடக்கு, கிழக்கு. நாடு வங்காளதேசம், சீனா, நேபாளம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது? இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி வங்காளதேசம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், வங்காளதேசத்துடன் அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு. வங்காளதேசத்துடன் அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு. ஆப்ஷன் சி இந்தியா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின், இந்தியாவின் தீர்க்க ரேகை பரவல். இந்தியாவின் தீர்க்க ரேகை பரவல். ஆப்ஷன் ஏ 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரை. நெக்ஸ்ட்டு செவன்த் கொஷின், புவியானது 1 டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். புவியானது 1 டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். ஆப்ஷன் சி 4 நிமிடம். நெக்ஸ்ட் எய்த் கொஷின், இந்திய திட்ட நேரத்திற்கு உரிய தீர்க்க ரேகை. இந்திய திட்ட நேரத்திற்கு உரிய தீர்க்க ரேகை. ஆப்ஷன் ஏ 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகை. நெக்ஸ்ட் நைன்த் கொஷின், இந்திய நிலப்பகுதியின் தென்முனை. இந்திய நிலப்பகுதியின் தென்முனை. ஆப்ஷன் பி குமரிமுனை. நெக்ஸ்ட் 10th கொஷின், இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபர். நெக்ஸ்ட் 11th கொஷின், வடக்கு தெற்காக இந்தியாவின் நீளம். வடக்கு தெற்காக இந்தியாவின் நீளம். ஆப்ஷன் ஏ 3214 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு 12th கொஷின், இந்தியாவில் உள்ள மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். இந்தியாவில் உள்ள மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஆப்ஷன் பி ஆரவல்லி. நெக்ஸ்ட்டு 13th கொஷின், இந்தியாவின் கூரை என அழைக்கப்படுவது. இந்தியாவின் கூரை என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் பி பாமிர் முடிச்சு. நெக்ஸ்ட்டு 14th கொஷின், பனி உறைவிடம் என்பது. பனி உறைவிடம் என்பது. ஆப்ஷன் ஏ இமயமலைத்தொடர். நெக்ஸ்ட் 15th கொஷின், இமயமலையில் காணப்படும் முக்கிய கணவாய்களை மாநிலத்துடன் சரியாக பொருத்துக. இமயமலையில் காணப்படும் முக்கிய கணவாய்களை மாநிலத்துடன் சரியாக பொருத்துக. கணவாய்கள் மாநிலம் கொடுத்துருக்காங்க. காரகோரம், சிப்கிலா, ஜோசிலா, பொமிடிலா, நாதுலா, ஜெலிப்லா. மாநிலம் சிக்கிம், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், அருணாச்சல பிரதேசம். சரியான விடை ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட்டு 16th கொஷின், டாரன்ஸ் இமயமலை அதாவது மேற்கு இமயமலை எந்த பீடபூமியில் அமைந்துள்ளது? டாரன்ஸ் இமயமலை எந்த பீடபூமியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி திபெத். நெக்ஸ்ட்டு 17th கொஷின், உலகின் உயரமான சிகரம். உலகின் உயரமான சிகரம். ஆப்ஷன் பி எவரெஸ்ட். நெக்ஸ்ட்டு 18th கொஷின், எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம். ஆப்ஷன் ஏ 8848 மீட்டர். நெக்ஸ்ட் 19th கொஷின், இந்தியாவில் உள்ள மிக உயரமான சிகரம். இந்தியாவில் உள்ள மிக உயரமான சிகரம். ஆப்ஷன் ஏ K2. நெக்ஸ்ட் 20, ஜம்மு காஷ்மீரில் இருந்து அஸ்ஸாம் வரை நீண்டு காணப்படும் மலைத்தொடர். ஜம்மு காஷ்மீரில் இருந்து அஸ்ஸாம் வரை நீண்டு காணப்படும் மலைத்தொடர். ஆப்ஷன் ஏ சிவாலிக். 21, இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்திருப்பது.
இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்திருப்பது ஆப்ஷன் சி இமயமலை. நெக்ஸ்ட் 22 தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம். தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் ஆப்ஷன் பி ஆனைமுடி. நெக்ஸ்ட் 23 தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு. தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு ஆப்ஷன் ஏ நர்மதை. நெக்ஸ்ட் 24 ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம். ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் ஆப்ஷன் சி குருஷிகார். நெக்ஸ்ட் 25 மலைவாழிடமான கொடைக்கானல் எம்மலையில் அமைந்துள்ளது. மலைவாழிடமான கொடைக்கானல் எம்மலையில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ பழனிமலை. நெக்ஸ்ட் 26 பூர்வாதிரி என்று அழைக்கப்படும் மலைத்தொடர். பூர்வாதிரி என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் ஆப்ஷன் பி கிழக்கு தொடர்ச்சி மலை. நெக்ஸ்ட் 27 உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனம். உலகின் மிக பெரிய 17வது பாலைவனம் ஆப்ஷன் ஏ தார் பாலைவனம். உலகில் 17வது மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். நெக்ஸ்ட் 28 உலகின் 2வது பெரிய கடற்கரை. உலகின் 2வது பெரிய கடற்கரை ஆப்ஷன் ஏ மெரினா கடற்கரை. நெக்ஸ்ட் 29 இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி ஆப்ஷன் டி சிலிக்கா ஏரி. நெக்ஸ்ட் 30 தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி ஆப்ஷன் சி பழவேற்காடு அதாவது புலிக்காட் ஏரி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சோஷியல் சயின்ஸ் 11,000 வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் 31 இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை. இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை ஆப்ஷன் ஏ பாரந்தீவு எரிமலை. நெக்ஸ்ட் 32 அந்தமான் நிக்கோபரின் நிர்வாக தலைநகரம். அந்தமான் நிக்கோபரின் நிர்வாக தலைநகரம் ஆப்ஷன் ஏ போர்ட் பிளேயர். நெக்ஸ்ட் 33 லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவிலிருந்து பிரிப்பது. லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவிலிருந்து பிரிப்பது ஆப்ஷன் சி 8 டிகிரி கால்வாய். நெக்ஸ்ட் 34 மினிக்காய் மற்றும் அமினித்தீவு கூட்டங்களை சேர்த்து லட்சத்தீவு உருவாக்கப்பட்ட ஆண்டு. மினிக்காய் மற்றும் அமினித்தீவு கூட்டங்களை சேர்த்து லட்சத்தீவு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1973. நெக்ஸ்ட் 35 லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாயும் நதி. லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாயும் நதி ஆப்ஷன் ஏ சிந்து. நெக்ஸ்ட் 36 சிந்துவின் மிகப்பெரிய துணையாறு. சிந்துவின் மிகப்பெரிய துணையாறு ஆப்ஷன் ஏ சினாப். நெக்ஸ்ட் 37 கங்கை நதியின் நீளம். கங்கை நதியின் நீளம் ஆப்ஷன் பி 2525 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 38 கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள எந்த பனியாற்றில் பிரம்மபுத்திரா நதி உருவாகிறது. கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள எந்த பனியாற்றில் பிரம்மபுத்திரா நதி உருவாகிறது ஆப்ஷன் ஏ சமாயுங்டங். நெக்ஸ்ட் 39 பிரம்மபுத்திரா ஆறானது கங்கை ஆற்றுடன் இணையும் போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. பிரம்மபுத்திரா ஆறானது கங்கை ஆற்றுடன் இணையும் போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி மேக்னா. நெக்ஸ்ட் 40 தீபகற்ப ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் சரியானது. தீபகற்ப ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் சரியானது 1 நர்மதை, 2 தபதி, 3 காவேரி, 4 கிருஷ்ணா. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. நெக்ஸ்ட் 41 தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் டி கோதாவரி. நெக்ஸ்ட் 42 விருத்தங்கா என்று அழைக்கப்படும் ஆறு. விருத்தங்கா என்று அழைக்கப்படும் ஆறு ஆப்ஷன் டி கோதாவரி. நெக்ஸ்ட் 43 தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி. தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா. நெக்ஸ்ட் 44 காவேரி ஆற்றின் நீளம். காவேரி ஆற்றின் நீளம் ஆப்ஷன் சி 800 கிலோமீட்டர்.
நெக்ஸ்ட் 45 தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி காவேரி. நெக்ஸ்ட் 46 நர்மதை ஆற்றின் நீளம் ஆப்ஷன் டி 1312 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 47 மூன்று பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி ஆப்ஷன் பி தீபகற்பம். நெக்ஸ்ட் 48 தக்கான பீடபூமியின் பரப்பளவு டேஸ் சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆப்ஷன் டி 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். நெக்ஸ்ட் 49 பாக்நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. ஆப்ஷன் சி ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் 50 பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி ஆப்ஷன் சி பாங்கர். நெக்ஸ்ட் 51 இந்தியாவின் மையத்தில் செல்லும் 23 டிகிரி 30 அட்சரேகை ஆப்ஷன் சி கடகரேகை. நெக்ஸ்ட் 52 இது இயல்பு வெப்ப வீழ்ச்சியானது ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் ஆப்ஷன் சி 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். நெக்ஸ்ட் 53 வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜெட் காற்றுகள். நெக்ஸ்ட் 54 வளியழுத்த மண்டலங்களால் எவை உருவாகின்றன? ஆப்ஷன் பி பருவக்காற்றுகள். நெக்ஸ்ட் 55 பூமியிலேயே வறண்ட பகுதி ஆப்ஷன் சி அட்டகாமா பாலைவனம். நெக்ஸ்ட் 56 ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்தியாவின் உட்பகுதிகளில் தின சராசரி வெப்பநிலை ஆப்ஷன் பி 30 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை. நெக்ஸ்ட் 57 உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி ஆப்ஷன் டி மவுசின்ராம். நெக்ஸ்ட் 58 இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு ஆப்ஷன் பி 118 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 59 இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1952. நெக்ஸ்ட் 60 இந்தியாவில் உள்ள உயிர்க்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 18. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் 61 யுனெஸ்கோவின் உயிர்க்கோள காப்பகங்களில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியாவில் உள்ள தேசிய பூங்கா ஆப்ஷன் டி பன்னா. நெக்ஸ்ட் 62 திஹேங் திபக் உயிர்க்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் 63 புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1973. நெக்ஸ்ட் 64 இந்தியாவில் உள்ள உயிர்க்கோள காப்பகங்களை மாநிலங்களுடன் சரியாக பொருத்துக. அச்சனக்மர், அமர்கண்டாக், அகத்தியமலை, திப்ரு செய்ஹோவா, பெரிய நிக்கோபார். மாநிலங்கள் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கேரளா, அஸ்ஸாம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் 65 பஷ்மாரி உயிர்க்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது?
பஷ்மாரி உயிர்க்கோள காப்பகம் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். 66 இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்களை மாநிலத்துடன் சரியாக பொருத்துக. ஜூம், பொன்னம், பொடு, பீவார், மாஷன், பெண்டா, பீரா. ஒடிஷா, மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், கேரளா, ஆந்திர பிரதேசம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 5, 1, 2. நெக்ஸ்ட் 67 சேசாலம் குன்றுகள் உயிர்க்கோள காப்பகம் மாநிலத்தில் அமைந்துள்ளது? சேசாசலம் குன்றுகள் உயிர்க்கோள காப்பகம் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட் 68 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1953. நெக்ஸ்ட் 69 வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி காதர். நெக்ஸ்ட் 70 இந்தியாவின் மிக பழமையான பாசன முறைகளுள் ஒன்று? இந்தியாவின் மிக பழமையான பாசன முறைகளுள் ஒன்று? ஆப்ஷன் சி ஏரி பாசனம். நெக்ஸ்ட் 71 பக்ரானங்கல் பல்நோக்கு திட்டம் நதியில் அமைந்துள்ளது? பக்ரானங்கல் பல்நோக்கு திட்டம் நதியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி சட்லஜ். நெக்ஸ்ட் 72 உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை? உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை? ஆப்ஷன் பி பக்ரானங்கல் அணை. நெக்ஸ்ட் 73 உலகின் மிக நீளமான அணை? உலகின் மிக நீளமான அணை? ஆப்ஷன் சி கீராகுட் அணை. நெக்ஸ்ட் 74 பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் நதி? பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் நதி? ஆப்ஷன் பி கோசி. நாகார்ஜுன சாகர் பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலம்? நாகார்ஜுன சாகர் பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலம்? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம். 75 வேளாண்மை எத்தனை வகைப்படும்? வேளாண்மை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 6. நெக்ஸ்ட் 76 இந்திய வேளாண்மையில் காரிப் பருவத்திற்கு உரிய மாதங்கள்? இந்திய வேளாண்மையில் காரிப் பருவத்திற்கு உரிய மாதங்கள்? ஆப்ஷன் ஏ ஜூன் முதல் செப்டம்பர் வரை. நெக்ஸ்ட் 77 இந்தியாவில் பயிரிடப்படும் தோட்டக்கலை பயிர்களில் பொருந்தாதது? இந்தியாவில் பயிரிடப்படும் தோட்டக்கலை பயிர்களில் பொருந்தாதது? ஆப்ஷன் டி புகையிலை. நெக்ஸ்ட் 78 இந்தியாவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? இந்தியாவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? ஆப்ஷன் ஏ மேற்கு வங்கம். நெக்ஸ்ட் 79 சோளம் எந்நாட்டின் பூர்வீக பயிராகும்? சோளம் எந்நாட்டின் பூர்வீக பயிராகும்? ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் 80 இந்தியாவின் இரண்டாவது பெரிய தொழிற்சாலை? இந்தியாவின் இரண்டாவது பெரிய தொழிற்சாலை? ஆப்ஷன் டி சர்க்கரை தொழிற்சாலை. 81 உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு? உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு? ஆப்ஷன் ஏ கியூபா. நெக்ஸ்ட் 82 சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? ஆப்ஷன் சி மேற்கு வங்கம். 83 உலகில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு? உலகில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு? ஆப்ஷன் ஏ சீனா. நெக்ஸ்ட் 84 நறுமணப் பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மையான மாநிலம்? நறுமணப் பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மையான மாநிலம்? ஆப்ஷன் ஏ கேரளா. நெக்ஸ்ட் 85 இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு? இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1919. 86 ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது? ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் சி வெள்ளாடு. 87 மஞ்சள் புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும்? மஞ்சள் புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ எண்ணெய் வித்துக்கள். 88 வெள்ளி இலை புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும்? வெள்ளி இலை புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும்? ஆப்ஷன் பி பருத்தி. 89 காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம்?
காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் ஆப்ஷன் பி கர்நாடகா. 90 இரும்பு தாதுகளில் அதிகமாக காணப்படுவது. இரும்பு தாதுக்களில் அதிகமாக காணப்படுவது ஆப்ஷன் பி இரும்பு ஆக்சைடு. நெக்ஸ்ட் 91 வரலாற்று காலத்திற்கு முன்பே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். வரலாற்று காலத்திற்கு முன்பே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் ஆப்ஷன் ஏ தாமிரம். நெக்ஸ்ட் 92 அலுமினியம் எத்தாதிலிருந்து பெறப்படுகிறது. அலுமினியம் எத்தாதிலிருந்து பெறப்படுகிறது ஆப்ஷன் ஏ பாக்சைட். 93 நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1981. நெக்ஸ்ட் 94 பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோகம். பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோகம் ஆப்ஷன் சி மைக்கா. 95 கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நிலக்கரி. 96 இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது. இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கொல்கத்தா. 97 இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல். இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் ஆப்ஷன் பி மும்பை ஹை. 98 இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல். இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் ஆப்ஷன் சி திக்பாய். 99 அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு என்பது. அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு என்பது ஆப்ஷன் ஏ மீத்தேன். நெக்ஸ்ட் 100 இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ தாராபூர். நெக்ஸ்ட் 101 ஹைகா அணுமின் நிலையம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஹைகா அணுமின் நிலையம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கர்நாடகா. 102 இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்ட இடம். இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்ட இடம் ஆப்ஷன் டி டார்ஜிலிங். 103 இந்தியாவிலேயே அதிகளவில் காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம். இந்தியாவிலேயே அதிகளவில் காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் 104 தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் டி சென்னை. நெக்ஸ்ட் 105 இந்தியாவில் அலைசக்தி ஆலை எந்த தீவிற்கு அருகில் நிறுவப்பட்டுள்ளது. இந்தியாவில் அலைசக்தி ஆலை எந்த தீவுக்கு அருகில் நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி அந்தமான் நிக்கோபார். 106 பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை. பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை ஆப்ஷன் சி ஜின்னிங். நெக்ஸ்ட் 107 மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1983. நெக்ஸ்ட் 108 உலக கரும்பு உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு. உலக கரும்பு உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு ஆப்ஷன் பி இந்தியா. 109 சாக்சி என்று அழைக்கப்பட்ட முதல் நவீன டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம். சாக்சி என்று அழைக்கப்பட்ட முதல் நவீன டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ ஜாம்ஜெட்பூர். நெக்ஸ்ட் 110 ரூர்கேலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ரூர்கேலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி ஒடிஷா. நெக்ஸ்ட் 111 ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம். ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் ஏ சென்னை. நெக்ஸ்ட் 112 இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம். இந்தியாவின் மின்னியல் நகரம் என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் பி பெங்களூர். 113 புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம். புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் ஏ
ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் 114 சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது. சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது ஆப்ஷன் பி கனிம படிவுகள். நெக்ஸ்ட் 115 இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ மேயோ பிரபு. 116 இந்தியாவில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 2011. 117 2011 படி மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது. 2011 படி மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஆப்ஷன் ஏ சிக்கிம். நெக்ஸ்ட் 118 2011 படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம். 119 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக பாலின விகிதம் காணப்படும் மாநிலம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக பாலின விகிதம் காணப்படும் மாநிலம் ஆப்ஷன் ஏ கேரளா. நெக்ஸ்ட் 120 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் ஆப்ஷன் சி 74.04%. நெக்ஸ்ட் 121 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட யூனியன் பிரதேசம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. நெக்ஸ்ட் 122 உலகின் இரண்டாவது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ள நாடு. உலகின் இரண்டாவது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பை கொண்ட நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா. நெக்ஸ்ட் 123 இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI நிறுவப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1995. 124 எல்லைப்புற சாலை நிறுவன அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு. எல்லைப்புற சாலை நிறுவன அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1960. 125 தங்க நாற்கர சாலையின் நீளம். தங்க நாற்கர சாலையின் நீளம் ஆப்ஷன் சி 5846 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 126 ரயில்வே மண்டலங்களை அதன் தலைமையிடத்துடன் சரியாக பொருத்துக. வடக்கு ரயில்வே, வடமேற்கு ரயில்வே, வடமத்திய ரயில்வே, வடகிழக்கு ரயில்வே, புதுடெல்லி, ஜெய்ப்பூர், அலகாபாத், கோரக்பூர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 127 உலகளவில் ரயில் போக்குவரத்து அமைப்பில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு. உலகளவில் ரயில் போக்குவரத்து அமைப்பில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு ஆப்ஷன் சி இந்தியா. நெக்ஸ்ட் 128 இந்தியன் ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது. இந்தியன் ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் டி புதுடெல்லி. நெக்ஸ்ட் 129 இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி. இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஏ வந்தா பாரத விரைவு வண்டி, பி தேஜஸ் விரைவு வண்டி, சி காந்திமன் விரைவு வண்டி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 130 தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 நீளம். தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 நீளம் ஆப்ஷன் சி 1620 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 131 கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி கொல்கத்தா.
நெக்ஸ்ட்டு 132 இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1995. இந்தியாவின் முதல் அஞ்சல் விலை கராச்சியில் வெளியிடப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் முதல் அஞ்சல் விலை கராச்சியில் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1852. 134 இந்திய வானொலி அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. இந்திய வானொலி அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1936. நெக்ஸ்ட்டு 135 தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள். தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள். ஆப்ஷன் டி இன்சாட் 1B. நெக்ஸ்ட்டு 136 தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் டி ஹைதராபாத். 137 மதராஸ் மாகாணமானது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. மதராஸ் மாகாணமானது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1969. 138 இந்தியாவில் முதலாவது நீண்ட கடற்கரையை கொண்ட மாநிலம். இந்தியாவில் முதலாவது நீண்ட கடற்கரையை கொண்ட மாநிலம். ஆப்ஷன் டி குஜராத். 139 தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம். தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம். ஆப்ஷன் ஏ 2637 மீட்டர். 140 பழனிமலையின் மிக உயரமான சிகரம். பழனிமலையின் மிக உயரமான சிகரம். ஆப்ஷன் டி வந்தராவ். நெக்ஸ்ட் 141 சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் மலை. சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் மலை. ஆப்ஷன் ஏ பொதிகை மலை. நெக்ஸ்ட் 142 மலைகளை அதை அமைந்துள்ள மாவட்டங்களுடன் சரியாக பொருத்துக. ரத்னமலை, கஞ்சமலை, செஞ்சிமலை, மருதுவாள் மலை. மாவட்டம் வேலூர், சேலம், விழுப்புரம், கன்னியாகுமரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் 143 ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம். ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம். ஆப்ஷன் ஏ மேல்பட்டு. 144 ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் மலைவாழிடம். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் மலைவாழிடம். ஆப்ஷன் பி ஏற்காடு. 145 அரப்பளீஸ்வரர் கோவில் எந்த புனித தலம் எந்த மலையில் அமைந்துள்ளது. அரப்பளீஸ்வரர் கோவில் என்ற புனித தலம் எந்த மலையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி கொல்லிமலை. நெக்ஸ்ட் 146 சேலம், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கிய பீடபூமி. சேலம், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கிய பீடபூமி. ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். நெக்ஸ்ட்டு 147 கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிப்பது. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிப்பது. ஆப்ஷன் ஏ மோயர் ஆறு. நெக்ஸ்ட் 148 எலியட் கடற்கரை எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. எலியட் கடற்கரை எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி சென்னை. நெக்ஸ்ட் 149 காவிரி ஆறு எம் மாநிலத்தில் உற்பத்தியாகின்றது. காவிரி ஆறு எம் மாநிலத்தில் உற்பத்தியாகிறது. ஆப்ஷன் பி கர்நாடகா. நெக்ஸ்ட் 150 ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுவது. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் சி மேட்டூர் அணை. நெக்ஸ்ட் 151 கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி தென்பெண்ணையாறு. நெக்ஸ்ட் 152 வனவிலங்கு சரணாலயங்களை அது அமைந்துள்ள மாவட்டங்களுடன் சரியாக பொருத்துக. களக்காடு, வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம், மலையணில் வனவிலங்கு சரணாலயம், கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி.
சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் 153. இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படும் நதி. இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படும் நதி ஆப்ஷன் டி தென்பெண்ணையாறு. நெக்ஸ்ட் 154. அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படும் ஆறு. அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படும் ஆறு ஆப்ஷன் பி தாமிரபரணி. நெக்ஸ்ட் 155. உலக்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? உலக்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் 156. பின்னடையும் பருவக்காற்று என்று அழைக்கப்படுவது. பின்னடையும் பருவக்காற்று என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவக்காற்று. 157. ரிகர் மண் என்று அழைக்கப்படும் மண். ரிகர் மண் என்று அழைக்கப்படும் மண் ஆப்ஷன் சி கரிசல் மண். 158. தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்களை சரியாக பொருத்துக. தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்களை சரியாக பொருத்துக. பருவம் அதோட விதிக்கும் காலம் சொர்ணவாரி, சம்பா, நவரை, ஏப்ரல் டு மே, ஜூலை டு ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. நெக்ஸ்ட் 159. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு ஆப்ஷன் ஏ பிச்சாவரம். 160. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? ஆப்ஷன் சி போர்க்காட். நெக்ஸ்ட் 161. கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம். கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் ஆப்ஷன் ஏ தேனி. 162. வறண்ட காலங்களில் பயிரிடப்படுவது. வறண்ட காலங்களில் பயிரிடப்படுவது ஆப்ஷன் பி மானாவாரி பயிர். 163. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் FAO சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவித்துள்ள ஆண்டு. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவித்துள்ள ஆண்டு ஆப்ஷன் பி 2023. நெக்ஸ்ட் 164. இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம். 165. அமராவதி ஆறு எந்த ஆற்றின் துணையாறு? அமராவதி ஆறு எந்த ஆற்றின் துணையாறு? ஆப்ஷன் சி காவிரி. 166. ஆங்கிலேயர்களால் முல்லைப்பெரியாறு அணை கட்டப்பட்ட ஆண்டு. ஆங்கிலேயர்களால் முல்லைப்பெரியாறு அணை கட்டப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1895. 167. கரையார் அணை என அழைக்கப்படும் அணை. கரையார் அணை என அழைக்கப்படும் அணை ஆப்ஷன் டி பாபநாசம் அணை. 168. இரும்புத்தாது படிவுகள் காணப்படும் கல்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இரும்புத்தாது படிவுகள் காணப்படும் கல்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி கள்ளக்குறிச்சி. நெக்ஸ்ட் 169. தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் மாவட்டம். தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் மாவட்டம் ஏ கோயம்புத்தூர், பி ஈரோடு, சி திருப்பூர், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 170. தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ கரூர். 171. உலகளவில் சிமெண்ட் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு. உலகளவில் சிமெண்ட் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு ஆப்ஷன் சி இந்தியா. 172. நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆப்ஷன் ஏ கர்நாடகா. 173. தமிழ்நாட்டில் அதிக அளவு நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக அளவு நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம் ஆப்ஷன் டி சென்னை. 174.
2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட மாவட்டம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட மாவட்டம் ஆப்ஷன் டி நீலகிரி. 175 தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி சென்னை. 176 தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் ஆப்ஷன் சி 44. 177 இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் என கருதப்படும் நகரம். இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் என கருதப்படும் நகரம் ஆப்ஷன் சி சிவகாசி. 178 பேரிடர் அவசரகால தொலைபேசி எண். பேரிடர் அவசரகால தொலைபேசி எண் ஆப்ஷன் ஏ 1077. 179 நாட்டில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். நாட்டில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 180 தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் ஆப்ஷன் ஏ மேட்டூர்.